சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் வெளிவந்த இன்னொரு திரைப்படம் சட்டம் என் கையில். சதீஷ், மைம் கோவி, வித்யா பிரதீப், ரித்விகா ஆகியோர் நடிப்பில் பிஜி முத்தையா அவர்களோட ஒளிப்பதிவில் சாஜி அவர்களோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் படம் சட்டம் என் கையில். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஏற்காடு மலைச்சாலையில் இரவு நேரத்தில் ஹீரோவான சதீஷ் அவர்கள் வழியாக கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அப்படி போகிற நேரத்தில் திடீர்னு ஒருத்தர் குறுக்க வர ஆக்சிடென்ட் ஆகிடுது. அந்த ஆக்சிடென்ட்டை மறைக்கிறதுக்காக ஆக்சிடென்ட் ஆனவர் தூக்கி தான் வண்டி டிக்கியில் போட்டு மறைச்சி போகிறாரு. அப்படி போகிற வழியில் வந்து ஆப்போசிட்டில் போலீஸ் நிற்கிறாங்க. அவங்கள்ட்ட தப்பிக்கிறதுக்காக சரக்கு அடித்த மாதிரி ட்ராமா பண்ணுறாரு. அதனால் வந்து ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் கேஸில் ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி கூட்டிகிட்டு போன ஹீரோ போலீஸ்லேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுறாரு. தப்பிச்சாரா இல்லையா அப்படின்றதான் படத்தோட முழு கதையாக இருக்குது. மொத்தத்தில் படமாக எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த கதை வந்து ஒரே இரவில் ஒரே போலீஸ் ஸ்டேஷனில் காட்சிகள் போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிற மாதிரியான திரைக்கதை தான் அமைச்சிருக்காங்க. அதை வந்து ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே பண்ணியிருக்காங்க. அதில் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு கேரக்டருமே ஒவ்வொரு போலீஸ் கேரக்டருமே இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்குள்ள ஈகோ, பாலிடிக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அழகாக ப்ளே பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது, ஹீரோ வந்து ஒவ்வொரு முறையும் தப்பிக்கிறதுக்காக தன் தவறை மறைக்கிறதுக்காக எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் வந்து இன்டெலிஜென்ட்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவுமே இருந்தது. அப்புறம் இந்த படத்தை ஒரே இரவுக்குள்ளே நடக்கிற அந்த காட்சிகளை வந்து பிஜி முத்தையா அவர்களோட ஒளிப்பது வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. மொத்தத்தில் ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் கண்டென்ட்டை அழகான ஒரு ஸ்க்ரீன்பிளே, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன்பிளே அமைச்சு படத்தை இன்ட்ரெஸ்டிங்காகவே கொடுத்துருக்காங்க. நன்றி, வணக்கம்.